100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 30/4/2026 வியாழக்கிழமைக்குள்ளார உங்களுடைய கிரகநிலை, கிரக மாற்றம், சனி பகவான், குரு பகவான், சூரிய பகவானின் பெயர்ச்சியை பொறுத்து என்ன நடக்கப் போகின்றது, உறவினர்களால் வரப்போகும் பிரச்சனை, நடக்கப் போகும் சம்பவம், எதை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. முதல்ல கிரக நிலைகளை பற்றி பார்க்கலாம். லாபஸ்தானத்தில் குரு பகவானும், அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன், சூரியன், சனி பகவானும், களத்திரஸ்தானத்தில் புதன், ராகு, செவ்வாய் பகவானும், ருணரோகஸ்தானத்தில் சந்திரன் பகவானும், ராசியில் கேது பகவானும் அமர்ந்திருக்கின்றனர். இதனால் என்ன நடக்கப் போகின்றது என்று கேட்டிங்கன்னா, குடும்பத்தில் நீங்களே எதிர்பார்க்காத பல சம்பவங்கள் நடக்கப் போகின்றது. மதிப்பும் மரியாதையும் ஒரு பக்கம் உயர்ந்தாலும் குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கின்றது. தாய் தந்தை வழியில் மட்டும் சில நல்லதுகள் நடக்கும். சகோதர சகோதரிகளால் பிரச்சனைகள் உண்டாகும். அப்படின்றதுனால கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். கணவன் மனைவி இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் அடியோடு விலகப் போகின்றது. பிள்ளைகளால் மிக பெரும் அளவிலான லாபத்தை பார்க்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும். இதுநாள் வரையிலும் தடைபட்டு போன சுபகாரியங்கள், திருமண நிகழ்ச்சிகள், மற்ற சில விஷயங்கள் எல்லாம் எல்லா தடைகளும் நீங்கி நல்லபடியாக நடக்கப் போகின்றது. உங்களுடைய குடும்பத்திற்கு தொல்லை தந்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் அடியோடு ஓடி ஒளிய போகின்றார்கள். குடும்ப ரீதியாக நிச்சயம் பல கெட்ட சம்பவங்கள் நடந்தாலும் சில நல்ல சம்பவங்களும் நடக்கத்தான் செய்யும். இந்த காலகட்டத்தில் கடன் தொல்லைகளுக்கும் ஒரு முடிவு கட்ட போகிறீங்க. கடனே இல்லை என்ற நிலையையும் நீங்கள் அடைய போகின்றீர்கள். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்க போகின்றது. ஜாமீன் கையெழுத்தை மட்டும் யாருக்கும் நம்பி போற்றாதீங்க. உடல் ஆரோக்கியத்தில் பெருசாக பாதிப்புகள் எல்லாம் இருக்காது. உங்களுக்கு இது நாள் வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டீங்களே, அதாவது நம்ம கஷ்டப்பட்டுட்டுமே அதற்கான பலன் கிடைக்கலையே அப்படின்ட்டு இருந்தவங்களுக்கு உங்களுடைய கஷ்டத்துக்கு 2 மடங்கு லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இது அமைஞ்சிடும். வரக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினீங்கன்னா சுகபோக ஒரு வாழ்க்கையை வாழலாம். பல வகைகள்லையும் தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, குடும்ப ரீதியாக கொடிகட்டி பறந்தாலும் உறவினர் வகையில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். குறிப்பாக சொல்லணும்னா தாய் வழி உறவினர்களிடம் சொத்து தொடர்பான விஷயங்கள்லையும் பணம் தொடர்பான விஷயங்கள்லையும் கவனத்தோடையும் எச்சரிக்கையோடையும் இல்லை அப்படின்னா இந்த 2 விஷயங்களில் உங்களுக்கு பெரும் பிரச்சனை இந்த காலகட்டத்தில் நிச்சயம் வரும் அப்படின்றத சொல்லியே ஆக வேண்டும். ஆகையால் இந்த 2 விஷயங்கள்லையும் தாய் வழி உறவினர்களிடம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம்.